வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரில் எப்படி வந்து ஒரு விப்சாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மூவிங் ஆவரேஜ் கிராஸ்னா மூவிங் ஆவரேஜ் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் எடுப்போம். மூவிங் ஆவரேஜ் எம்ஏ கிராஸ், இந்த மாதிரி எம்ஏ கிராஸ்ன்னு எடுத்துப்போம். எம்ஏ கிராஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு. கிராஸ் ஓவர் கொடுத்ததுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து நல்ல அப் மூவ்மெண்ட் போயிருக்கு. ஸோ இன்னொரு கிராஸ் ஓவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிட் பண்ணுவோம். ஓகேவா, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் எந்த கிராஸ் ஓவர்னாலும் எடுத்துக்கோங்க. 921 இருக்கு, அது டிஃபால்ட்டாக இருக்கு, பட் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல செல் பண்ணுவோம், திரும்ப இந்த இடத்துல பை பண்ணுவோம். பட் எல்லா மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், நிறைய வந்து லாஸ் வரும், நிறைய விப்சாஸ் வரும். இந்த இடத்துல பாருங்க, கிராஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து இப்படி கிராஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்படி தொடர்ந்து கிராஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து 100% கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது, யாராலையும் அதை வந்து 100% அவாய்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ண போகிறோம், ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லேப்டாப்பில் சார்ஜ் குறையுது, ஸோ நான் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இந்த மூவிங் ஆவரேஜில் இந்த விப்சாஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம். 100% அவாய்ட் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர்ன்றது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு போகிறேன். மூவிங் ஆவரேஜ் சேனல், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, எவர் கெட்டது வருது, மூவிங் ஆவரேஜ் சேனல். நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போது. ஓகே, மூவிங் ஆவரேஜ் சேனல் வந்துருச்சு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் சேனலை நான் இப்போ என்னவா வைக்க போகிறேன்னு சொன்னேன்னா, இதை வந்து நான் இப்போ ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எது வந்து சின்ன மூவிங் ஆவரேஜ் 9, கரெக்டாக 9 வந்து சின்ன மூவிங் ஆவரேஜ். மேபி 9 வந்து நான் சும்மா 10ன்னு போட்டுக்கிறேன் இந்த வீடியோக்காக. லாங்கை வந்து நான் 20ன்னு வச்சுக்கிறேனே சும்மா இப்போதைக்கு. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல 10, இந்த 10 வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜாக எடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க, இந்த 10 வந்து நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜாக எடுக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இந்த 10 வந்து எப்படி எடுப்பீங்கன்னா, இந்த 10 வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலாக எடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு எவர்கெட்டில் இருக்குது எம்ஏசி, இதில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் சேனலில் 10 அண்ட் அப்பர் 10 அண்ட் லோவர் 10 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. ஸ்டைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அப்பர் லோவர் அதெல்லாம் வேண்டாம், பார் கலர்லாம் வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்லைட்டாக வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இதை வந்துட்டு இது இது இருக்குல்ல, இந்த ஷார்ட்டு, இதை வந்து 50% நான் குறைக்க போகிறேன். என்ன குறைக்க போகிறேன், இதை நான் 50% குறைக்க போகிறேன். 50%, 50 to 60% வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 4, 5 வருது, இந்த இடத்துல வந்து ஒரு 5 வருதுன்னா இந்த இடத்துல நான் 5ன்னு வச்சுருவேன். அதாவது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ண போகிறோம். எப்படி வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் பண்ண போகிறோம்னா, 10, 20ல் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, அந்த லோவர் மூவிங் ஆவரேஜை வந்து 50% குறைச்சிடுங்க. 50 to 60% வந்து குறைச்சிடுங்க. இந்த இடத்துல வந்து 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஷார்ட் லென்த்தை வந்து. அதுக்கப்புறமா அந்த ஆக்சுவலாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போறீங்களா அந்த மூவிங் ஆவரேஜ், அதை வந்து எம்ஏசியாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, எம்ஏசியாக எடுத்துகிட்டு வரீங்க. எம்ஏசியாக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் நான் போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிவிட்டு சொன்னேன்னா ஈஸியாக புரியும். இதை நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சாரி இது கிடையாது, இதை வந்து நான் போயிட்டு இப்போது கொஞ்சம் நல்லா போல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் போல்டு பண்ணிட்டேன். மேபி எந்த கலர் தரலாம், ஷார்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் ஒயிட் தரேன். நல்லா வந்து ஒரு ஒயிட் கொடுத்துட்டேன். லாங் எம்ஏ வந்து ஐ வில் கீப் இட் ஆஸ் ப்ளூவாக இருக்கட்டும். கொஞ்சம் அதுவும் வந்து நல்லா லாங் பண்ணிடுறேன். கிராஸ் ஓவர்ஸ் வந்து நான் என்ன தரேன், நான் வந்து ஒரு ஆரேஞ்ச் தரேன். கிராஸ் ஓவர்ஸ் வந்து ஒரு ஆரேஞ்ச். ஸோ இப்போ வந்து இந்த செட்டப் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து இது இப்போ ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் எப்போ ட்ரேட் எடுப்பீங்கன்னு சொன்னால், இந்த ஷார்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுற அந்த மூவிங் ஆவரேஜ்லேருந்து 50%. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதுலேருந்து 50% எடுத்துட்டீங்க. அந்த 50% தான் இந்த 5. ஸோ 10, 20ல் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து 10 வந்து எம்ஏசியாக போட்டோம். அதில் 50% வந்து 5. ஸோ 5. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20யும் 5ம் வந்து இந்த கேண்டலில் வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது, கரெக்டாக. ஸோ இந்த கேண்டலில் கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்களானா எடுக்க மாட்டீங்க. எப்போ ட்ரேட் எடுப்பீங்கன்னா, திரும்ப எப்போ வந்து இந்த சேனல் உள்ளே வந்துட்டு ப்ரைஸு வெளியே போகுதோ, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து சேனல் உள்ளே வருது ப்ரைஸ், இந்த இடத்துல கிராஸ் ஓவர் கொடுக்குது. 5 வந்து 20யை வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது. கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப கீழே விழுது. இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் கீழே விழுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20 மூவிங் ஆவரேஜில் நல்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. விழுந்துட்டு திரும்ப எப்போ ஒரு சேனல் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல்
சாரி இந்த ஒரு கேண்டில் வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ, இந்த இடத்துல ஃபார் பை செட்டப், இந்த இடத்துல பாருங்கள் இந்த சேனல் வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலை, இப்படி யூஸ் பண்ணலைன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கலாம். ஒரு ஒரு 10-20க்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் அவுட் ஆயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மூலியமா இந்த ஃபேக் அவுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, நடந்த உடனே சேனலை விட்டு எந்த கேண்டலும் வெளியே போகல. இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, திரும்ப இந்த சேனலை விட்டு எதுவும் வெளியே போகல. ஸோ எவ்வளோ ஃபேக் அவுட்ஸ் வந்து இப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் வந்து வெளியே போகுது. வெளியே போனோன்னே என்ன பண்ணுறீங்க, ஆஸ் யூஷுவல் அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து லாங் போகிறீங்க. லாங் போயிட்டு இது கீழே வந்து இந்த எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்களா, மோஸ்ட்லி இந்த சேனலுக்கையே ஸ்டாப் லாஸ் போட்டு பழங்குங்க. போட்டுட்டு ஒரு 1:1, 1:1.5, 1:2 உங்களுக்கு எந்த ரேஷியோ தேவையோ, உங்கள் சைக்காலஜிக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் இப்போ வந்து 1:2 நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு ஃபேக் செட்டப்ஸ் வந்து அவாய்ட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் 5 போடலன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து 5ம் 20ம் போடுறதுனால ட்ரெண்டும் நீங்கள் நிறைய பிடிக்கலாம், ஃபேக் என்ட்ரிஸையும் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதே போல தான் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது கரெக்டாக. இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ஒயிட் லைன் வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வந்த உடனே நீங்கள் வாங்குவீங்களானா கண்டிப்பாக மாட்டீங்க. ஸோ சாரி விப்பீங்கன்னா கண்டிப்பாக மாட்டீங்க. எப்போ வந்து திரும்ப ஷார்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த கேண்டில் எப்போ வந்து இந்த சேனல் உள்ளே போயிட்டு வெளியே வருதோ, இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வெளியே வருது. ஸோ இமீடியட்டாக அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து ஷார்ட் போவீங்க. இதுக்கு மேலே அப்படி வந்து இந்த சேனலுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே போல வந்து இன்னும் சில இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது, ஆனால் இந்த சேனலுக்கு மேலே தான் போகுது. ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸோ எதுவுமே 100% வந்து ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு இந்த கேண்டில் வந்து வெளியே போகுது. இதுவும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். இதுவும் வந்து என்ன ஆகுது, இதுவும் வந்து க்ளீனாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்குது. பட் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ நீங்கள் நார்மல் மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல செல் எடுப்பீங்க, கிராஸ் ஓவர் கொடுத்துரும். பட் இது இருக்கிறதுனால இது இப்போ உங்களுக்கு கிராஸ் ஓவர் தரல, நல்லா ஹோல்டு பண்ணுது. இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்க, அடுத்த ட்ரேடு வந்து அப்படியே எடுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்னாச்சு, லாங் வரமாட்டேங்குது, ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு இந்த பேண்டுக்கு திரும்ப இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. இப்போ எய்மிங் ஃபார் 1:2. இப்போ வந்து உங்களுக்கு 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 1-2 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் உங்களுக்கு வந்து இது மூலிமா வந்து நீங்கள் 1:2 வந்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு செல் செட்டப் எங்கன்னா இருக்கான்னு சொல்லி அப்படியே பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல் செட்டப் இருக்குது. இது என்னமோ தெரில, ஹேங் இருக்குது ட்ரேடிங் வியூ. ஓகே, இப்போ கரெக்டாக வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்குது. இப்போ பை பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக பை பண்ணுவோம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விப்சாஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல செல் கொடுக்குது. செல் கொடுத்த உடனே திரும்ப வந்து நீங்கள் செல் பண்ண மாட்டீங்க. இந்த கேண்டில் எப்போ இந்த பேண்டு கீழே இந்த கேண்டில் வருதோ அப்போ தான் நீங்கள் செல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இமீடியட்டாக இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே, இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது அடுத்த கேண்டில், அங்கேயே வந்து நீங்கள் ஷார்ட் போவீங்க. ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே இந்த பேண்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து மூவிங் ஆவரேஜஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரியே ஒரு செட்டப் எடுத்திங்கன்னா, அதாவது நீங்கள் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரில் கம்மியாக இருக்கு, அதாவது இந்த இடம் வந்து 10ன்னு இருந்துச்சா, இது வந்து 10ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து 5ன்னு போடுங்க. அந்த மூவிங் ஆவரேஜை வந்து 5ன்னு போடுங்க. போட்டுட்டு அந்த யூஸ்வலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுற அந்த லோவர் மூவிங் ஆவரேஜ் வந்து சேனலாக போடுங்க. சேனலாக போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விப்சாஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து இன்னும் நல்லாவே நீங்கள் வந்து சூப்பராக ட்ரேட் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பை.